அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். நீங்கள் எல்லோரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு டே இன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் எங்கள் வீட்டில் சின்ன ஒரு பர்த்டே விலாக் ஒன்று எடுத்து நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணா பாருங்கள். இந்த வீடியோ எடுத்து எப்படியும் 1 மந்த் ஆகுது. இப்போ தான் இதை அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருச்சு. இப்போ 2 நாள் பர்த்டேன்றதால நாங்கள் பெருசாக செலிப்ரேஷன் பண்ணலை. வீட்டில் உள்ளவங்க நாங்கள் மட்டும்தான். அதோட பர்த்டே என்றாலே பிள்ளைகள் முக்கியமாக விரும்புகிறது இந்த கேக்கைத்தான். கேக் செய்கிறதுக்கு நான் வீட்டில் எப்போதும் செஞ்சுருந்துக்குவேன். நாங்கள் கடைகளில் வாங்கினாலும் 6,000 ரூபாய் செலவாகும். நாங்கள் வீட்டில் எங்களோட கையால் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து அமைச்சம் ஆரோக்கியமாக இருக்கும், செலவும் குறைவாக இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த டிசைனில் கேக் செஞ்சு கேளும் குறைஞ்ச செலவில் குறைஞ்ச இந்த குறைஞ்ச டிசைன்ஸில் எங்களுக்கு தெரிஞ்ச டிசைனில் எப்படியும் செஞ்சு கேளும். கேக் செய்கிறதுக்கு அளவுகள் எல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் தாரேன். அது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் சரியாக வரும். எதுவும் எங்களுக்கு செய்ய தெரியாது. நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணத்தான் எதுவும் சரியாக வரும். ஒரு மட்டும் எது சரி தவறு நடந்தால் திரும்ப அதையும் திரும்பி செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் திரும்ப செய்து. அந்த நாள் ஒரு மழை நாள் போல் ஈவினிங் டைம் அப்போ பிள்ளைகள் வடை எடுத்துன்னு வந்துச்சு. இப்போ அதையும் மங்களே எடுத்துன்ட்டு ஒவ்வொருத்தரும் வடையும் வாயில் போட்டு இப்படி தான் எங்களோட கேக் அன்றைய நாள் செய்யப்பட்டது. கேக் பீட் பண்ணுற வேலையை மகனுக்கு கொடுத்துட்டு அவர் பீட் பண்ண நான் பவுடர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருந்தேன். முட்டை, சீனி பவுடர் பண்ணி போட்டு பீட் பண்ணி பாருங்கள், நல்லா பீட் ஆகி வரும். ஏன்னா சின்ன சீனினா டக்குன்னு பீட் ஆகிடும். இங்கே பெரிய சீனில் தான் நான் பவுடர் பண்ணி எடுத்துருந்தேன். இது கோதுமை மாவில் செஞ்ச கேக் தான். உண்மையாக நல்லா வந்துச்சு. இப்போ இதோட நான் மாவில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கலந்து நல்லா அரைச்சி எடுத்துருந்தேன். சளிச்சு எடுத்துக்கணும் நல்லா. இப்போ இந்த மாவில் போட்டு எப்படி கலக்கணும். இதில் வெனிலா எசன்ஸ் அதெல்லாம் ஊற்றிக்கணும். ஒரு சால்ட் பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கோங்க. மில்க் நான் மில்க் பவுடர் கரைச்செடுத்து அதைத்தான் சேர்த்து நல்லா இன்னபடி கலந்துட்டுருக்கணும். கேக் மாவு கேக்கு அந்த ரிப்பன் மாதிரி மாவு வரணும். அப்போ தான் அதோட பதமே சரி. இப்போல்லாம் இப்படி பீட் பண்ணி வச்ச போகிறேன். இப்போ ட்ரேக்கு ஊற்றிக்க போகிறேன். இந்த டைமில் நீங்கள் அவனை 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க 10 மினிட் மாதிரி. நாங்கள் ட்ரேக்கு ஊற்றுற டைமுக்கு இன்னும் இப்படி தான் இருக்கணுமா, அப்போ தான் அதோட சரியான பதம். இப்போ இதில் நல்லா ஃபுல்லாக ஊற்றிடும். ஒரு அரைவாசி மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது பேக் ஆகி வரைக்கும் நல்லா மேல் எழும்பி வரும். இப்போ இதை ஊற்றினப்போ நல்லா தட்டி விட்ட பிறகு விட்டிங்கன்னா அப்படியே ஒரு டூத் பீக்காக நீங்கள் கீரல் போட்டுக்கோங்க. நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியாகிறதுக்கு. இப்போ ஒவ்வொரு அவனுடைய சூட் அளவு டைம் அளவு வித்தியாசப்படும். இப்போ இந்த அவனில் 180 டிகிரியில் ஒரு 35 மினிட் மட்டும் பேக் ஆகிட்டுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கேக் ட்ரேயில் மாவை நல்லா தட்டி விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியாகும். அப்போ உங்களுக்கு ஈவனாக அந்த கேக் நல்லா வெந்து வரும். இப்போ அவனில் வச்சப்போ கேக் நல்லா பேக் ஆகி வந்துட்டுது. இப்போ இதை நான் எடுத்து வெளியில் ஆற வச்சுட்டேன். கேக் நல்லா ஆறணும் கம்ப்ளீட்டாக. அப்போ தான் எங்களுக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஐசிங் பண்ணதில் கேக்கும் சூடாக இருந்தால் ஐசிங் கரையை பார்க்கும். இப்போ இதில் உள்ள கேக்கில் இந்த ஆயில் பேப்பரை அப்படியே வெளியில் எடுத்துட்டேன். எடுத்த பொரியிட மேல் பகுதியை நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் எங்களுக்கு ஈவனாக இது க்ரீம் பண்ணேன். நான் இன்றைக்கி ஐசிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பட்டரும் அதோட சுகர் வெனிலா இதை தான் எடுத்துட்டேன். இப்போ கேக்கை எப்படியும் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு கேக்கு 2ஆகவும் அடுத்த கேக்கு 2ஆகவும். ஒரு கேக்கை பார்க்க விலங்கு நல்லா கேக் பேக் ஆகி வந்துருக்குது. எக்ஸ்ட்ரா பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்தால் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்ச பிறகு அதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் இப்படி இதோட பவுடர் சுகர் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா இப்படி பீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவுக்கு பதிலாக விப்பிங் க்ரீம் அது போட்டு உங்களுக்கு பீட் பண்ணி க்ரீம் செஞ்சு எடுத்துக்கணும். ஐசிங் இது 1-2 மட்டும் பீட் பண்ணிட்டு நல்லா ஹையில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணினப்போ இன்னும் இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அதை ஐசிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு உங்களுக்கு கலர் சேர்க்கணும். எனக்கு 2-3 பாதி எடுத்து கலர் சேர்த்துக்கலாம். நான் 2 பாதி எடுத்து ஒன்றில் கலரும் 1 கலர் எல்லாமே சேர்த்துட்டேன். ஒன்றுக்கு ப்ளூ கலர் சேர்த்து அதை இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துட்டேன். நான் 1 ப்ளூ கலர் சேர்த்து செய்ய போகிறேன். அதுக்காக ப்ளூ கலர் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ அதோட கலந்துட்டுருக்கணும்.
ஒன்று கலராகவும் ஒன்று கலர் இல்லாமல் செஞ்சிருந்தேன். உங்களுக்கு இதில் ரெட் கலர் க்ரீன் உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்துக்கணும். மிச்ச நாள் ஆசை வந்து இந்த ஐசிங் கேக் செய்யணும்ட்டு. இப்போ இதுக்கான வந்து திங்ஸ் வந்து இந்த கேக் போட் அதெல்லாம் வந்து நேரத்தோட ஒவ்வொரு முறையும் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த போட்டில் வந்து கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த கேக்கை வச்சிட வேண்டியது. அதுக்கு மேலே கொஞ்சம் சுகர் சிரப் ஊற்றிக்கணும். சுகரும் வாட்டரும் சேர்த்து கரைச்சி விட்டு எடுத்துக்கணும். இப்போ ஊற்றின பிறகு வந்து இதோட வந்து க்ரீமை அப்ளை பண்ணிக்கணும். க்ரீம் பூசுகிற டைமுக்கும் மெதுவாக பூசிக்கோங்க. ஏன்டா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கணும் க்ரீம். இந்த க்ரீம் பூசுகிற இந்த நைஃபும் வந்து அதுவும் ஒரு முறை எடுத்து எல்லாம் சேர்த்து வச்சுருந்து இப்போ சரி ஒரு நாளைக்கு தேவைப்படும்ட்டு இப்போ இது லேசாக இருந்துச்சு. அப்போ இது பூசுறதுக்கு இப்படி ஒவ்வொன்று மேலால் கேக்கை வச்சு இப்படி ஐசிங் பண்ண வேண்டியது தான். ஒரு முறை சரி செஞ்சு பார்த்துட்டு வேலை லேசி, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி ஐசிங் பண்ணி அப்படி எடுக்கிறதுக்கு. நானும் எனக்கு முடிஞ்ச அளவு தெரிஞ்ச அளவில் நான் செஞ்சு எடுத்துருந்தேன். இந்த கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அவங்களுக்கு லாஸ்ட்டில் பார்க்க சொல்ல விளங்கும் எப்படி பர்த்டே கேக் வந்துன்ட்டு. இதுக்கு இன்னும் திங்ஸ் சேர்த்து அழகாக டெக்கரேட் போட்டு இன்னும் அழகாக இருந்துக்கும். முறை இந்த கேக் செய்கிறது கொஞ்சம் டவுட் வரதான். அதெல்லாம் கிளியர் பண்ணி செஞ்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக என்ன இதுக்கு டெக்கரேட் பண்ணிட்டேன். நொசலில் அந்த பைப்பிங் பேக்கில் போட்டு க்ரீம் போட்டு ஒரு பூ டிசைன் மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். நான் இந்த கேக்கில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேக் செஞ்ச வந்து அடுத்த நாள் பர்த்டேன்றதால முதல் நாளே செஞ்சுட்டேன். காலையிலேருந்து எப்படியும் செஞ்சு ஈவினிங் தான் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் எடுத்து வெளியில் எடுத்து அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அவள் பர்த்டே கேக் வெட்டின பிறகு நைட் டின்னருக்கு வந்து தம்பி மைனி அவங்க வந்திருந்து அவங்க தான் வெளியில் கூட்டிகிட்டு போனோம். அவங்க ரெஸ்டாரண்ட்டு போகணுன்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்காக கொத்து மிக்ஸ் ரைஸ் அது சாப்பிட தான் எடுத்து கூட்டிகிட்டு போனோம். இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல வந்து அந்த ரெஸ்டாரண்ட் மூடி இருந்த அன்றைய நாள் வந்து. அப்போ நாங்கள் திரும்பி வேறு ஒன்றுக்கு வந்துட்டோம். சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் தான், ஹோட்டல் உண்டு. வந்து அங்கே வந்து இந்த ஃபுட் மெனு புக் தருவாங்க. அதில் அவள் தான் தேடினது இது நல்ல மாதிரி நல்லான்ட்டு. ஏன்னா அவரோட பர்த்டேனத்தான் நாங்கள் கேக் கொடுத்துட்டோம், நீங்களே பாருங்கம்மான்ட்டு. நாங்கள் பர்த்டேனத்தால் நாங்கள் வெளியில் ஒரு நாளும் போகல. இந்த முறை தான் நாங்கள் ஃபஸ்ட் தடவையாக நாங்கள் வெளியில் போனது. தம்பி மைனி மாசப்படி அங்கே வாங்க போகணுன்ட்டு அப்படி தான் போனோம் வெளியில். இப்போ புக்கை கொடுத்து அவள் தேடி அது வேணும் இது வேணும்ட்டு பார்த்தா கடைசியில் அவங்களுக்கும் கொத்து தான் எடுத்தோம். ஏன்னா அவங்க மிக்ஸ் கொத்து வந்து சாப்பிடலேண்டா மைனியும் மாவும் பீஃப் சாப்பிட்டுங்க. அப்போ அவங்களுக்காக வேறு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய நாள் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. இது பர்த்டேனத்துக்காக நீங்கள் பெரிய பர்த்டே பார்ட்டி எதுவும் இல்லை. பர்த்டே பார்க்காங்க விருப்பம் இல்லாதவங்க இருந்தால் கிளிக் பண்ணிக்கோங்க, பார்க்க வேணாம். இப்போ அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் வீடு வந்து சேர்ந்துட்டோம். அவளுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டுகளும் கொஞ்சம் கிடச்சிருந்த பெரிய நானா சின்ன நானான்ட்டு. அடுத்து மாமா மாமி அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் கொடுத்திருந்தாங்க சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் தான். என்ன சின்ன பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு பென்சில் கிடைச்சாலும் அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம்தான். அவளோட பெரிய நானா பேக் கூட வாங்கி கொடுத்திருந்தேன். அடுத்து வந்து சின்னானா வந்து லஞ்ச் பாக்ஸ், அடுத்து வாட்டர் பாட்டில், அதோட மாமா வந்து பேக், மாமி வச்சொண்டு அப்படி எல்லாம் ஒருத்தர் வாங்கி கொடுத்திருந்தேன். எல்லாம் அப்படி வீடியோ எடுக்கல. கொஞ்சம் சாமானத்தை நான் அவசரமாக எடுத்து வீடியோ எடுத்திருந்தேன். இதோடு இந்த பர்த்டே இந்த கேக் கட் பண்ணுற வீடியோ வந்து லாஸ்ட்டில் தான் போட்டுட்டேன். ஏன்டா நான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்த பிறகு தான் வீடியோவை பார்த்தேன். அப்போ இதையும் அதோட சேர்த்துருவோம்னு நினச்சி தான் இதையும் சேர்த்துட்டேன். வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் தான் இதை சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சின்ன பிள்ளைகளோட ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி தான் செஞ்சது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.